அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பங்குனி மாத ராசி பலன்கள். பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்தான். தமிழ் மாதங்கள் 12இல் கடைசி மாதம். பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்கிறதுனால மீன மாதம் என்று அழைக்கப்படுது. சூரியன் மீன ராசியில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் 2ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கிறார். புதன் 12ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு இடம் மாறாரு. 27ஆம் தேதி வக்கரகதி அடைந்து புதன் மீனராசிக்கு வருகிறார். குரு மேஷ ராசியில் இருக்கிறார். கும்பராசியில் இருக்கும் சுக்கிரன் 17ஆம் தேதி மீனராசிக்கு செல்கிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீனராசியில் பயணம் செய்கிறார். கேது கன்னி ராசியில் இருக்கிறார். இவ்வாறு கிரகநிலைகள்லாம் இந்த பங்குனி மாதத்தில் சஞ்சரிக்கின்றன. பங்குனி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கன்னி ராசி. உத்தரம் 2, 3, 4ஆம் பாதம் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஆற்றல் காரகனான சூரியன் வித்யா காரகனான புதனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையின் அர்த்தங்கள் முழுமையாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நல்லா நீங்கள் அறிந்திருப்பீங்க. பங்குனி மாதத்தை உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் என்றே சொல்ல வேணும். உங்கள் நட்சத்திரநாதன் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்கள் செயலில் வேகம் இருக்கும். சத்ரு ஸ்தானத்தில் உண்டாகியுள்ள சனி செவ்வாய் சேர்க்கையால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறப் போகுதுங்க. முயற்சிகளில் முழுமையான பலன் கிடைக்கப் போகுதுங்க. இதுவரையில் இருந்த சங்கடங்கள்லாம் ஒவ்வொன்றா விலகப் போகுது. சிலருக்கு சொத்து சேர்க்கையும் ஏற்படும். உடலில் இருந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நெருக்கடி உண்டாக்கிய போட்டியாளர்கள் இனிமே இந்த மாதத்தில் விலகி போக வாய்ப்புண்டு. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. உங்கள் செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுது. எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேறும். பெண்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். சிலர் புதிய சொத்து வாங்கக்கூடும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சுய தொழில் செய்து வருபவர்கள் முன்னேற்றம் காண்பாங்க. விவசாயிகளுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். வருமானம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. சந்திராஷ்டமம் மார்ச் 14, 15, ஏப்ரல் 11. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 19, 23, 28, ஏப்ரல் 1, 5, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது குலதெய்வ வழிபாட்டால் குறைகள் யாவும் தீரும். அடுத்தபடியாக அஸ்தம் அறிவு காரகன் புதன், மனக்காரகன் சந்திரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு வாழ்வில் படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் நினைத்தபடி உங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்வீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் உள்ள தடைகளையும் ஏற்படாத வகையில் பார்த்து கொள்வீங்க. இந்த மாதம் குரு பகவானின் பார்வைகள்லாம் குடும்பஸ்தானத்திற்கு சுகஸ்தானத்திற்கும் உண்டாவதுனால குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பணவரவில் இருந்த தடைகள்லாம் இனிமேல் விலகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் பூர்த்தியாகும். 6ஆம் இடத்தில் ஏற்பட்டுள்ள சனி செவ்வாய் சுக்கிரன் கூட்டணியால் உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும். இதுவரையில் தடைப்பட்ட முயற்சிகள் ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். இடமாற்றம் பதவி உயர்வுக்காக காத்திருந்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும்.
வழக்கு விவகாரங்கள் சாதகமாக மாறும். காவல்துறையினருக்கு செல்வாக்கு உயரும். குடும்பம், தொழில், வியாபாரம் போன்றவற்றில் இருந்த நெருக்கடி விலக ஆதாயம் ஏற்படும். அரசியல்வாதிகளின் முயற்சிகள் வெற்றியாகும். எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும். தலைமையிடம் நல்ல பெயர் ஏற்படும். விவசாயிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். நெருக்கடிகள்லாம் விலகும். பெண்கள் புதிய நட்புகளுடன் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். ஜென்மகேது 7ஆம் இடத்தில் ராகுவால் தேவையற்ற விஷயங்களில் தலையிட்டு நெருக்கடிக்கு ஆளாக நேரலாம். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்துவதால் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். சந்திராஷ்டமம் என்னன்னு பார்க்கும்பொழுது மார்ச் 15, 16, ஏப்ரல் 12. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 14, 20, 23, 29, ஏப்ரல் 2, 5, 11. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சிவபெருமானை வழிபட சிரமம்லாம் படிப்படியாக விலகும். அடுத்தபடியாக சித்திரை 1, 2ஆம் பாதம். அறிவு காரகன், வித்தை காரகனான புதன், பூமி காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு வேகம் இருக்கின்ற அளவிற்கு விவேகமும் இருக்கும். எந்த இடத்தில் எப்படி செயல்படுவது என்பதை அறிந்தவர்கள் நீங்கள். உங்கள் நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் இணைவதால் செயலில் வேகமும் நிதானமும் கலந்திருக்கும். நினைத்ததை சாதிக்கும் ஆற்றல் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இதுவரையில் தாமதமான சுபகாரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உங்கள் செயல்களில் ஆதாயம் தோன்றும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். தொழில், பூமி, வேலை சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும். என்றாலும் மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பாலினரிடம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். இல்லையெனில் வீண் சங்கடங்கள் தோன்றும். அரசியல்வாதிகளுக்கு யோகமான மாதமாக இருக்கும். காவல்துறையினருக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் குறையும். மதிப்பு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு எதிர்பார்த்த வேலை அமையும். தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். விவசாயிகளுக்கு இந்த மாதம் அமோகமாக இருக்கும். வருமானம் நிறையும். மாணவர்கள் கவனத்தை படிப்பில் மட்டும் செலுத்தினால் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். சந்திராசிரம தினம் மார்ச் 16, 17, ஏப்ரல் 13. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 14, 18, 23, 27, ஏப்ரல் 5, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது மூகாம்பியை மனதில் தியானிக்க முயற்சியெல்லாம் வெற்றியை பெறும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது பங்குனி மாத ராசி பலன்களில் கன்னி ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.